ஏசாயா 38 நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். ஆமென். நம்முடைய விண்ணப்பத்தை தேவன் கேட்கிறதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். விசுவாசிங்க ஆமென் சொல்லுங்க. ஆமென். எல்லாருக்கும் ஒரு விருப்பம் இருக்கு, என் விண்ணப்பத்தை தேவன் கேட்பாரா? வேதம் சொல்லுகிற வார்த்தையின்படி நாம் விண்ணப்பத்தை மனிதனிடத்தில் வைக்காமல் தேவனிடத்தில் வைக்க வேண்டும். இன்றைக்கு இந்த காரியத்தை யார் இந்த இடத்துல பகிர்ந்து கொள்ள பாருங்க. நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனா தாவீதின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது என்றார் என்னவென்றால் என்று எசேக்கியாவுக்கிட்ட ஏசாயா சொல்லணும்னு ஆண்டவருடைய தீர்மானம். அதை ஏசாயா என்ன செய்யணும்? போய் எசேக்கியாட்ட சொல்லணும். வாசிங்க 6ஆம் வசனம். நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன். இதோ ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை இறங்கின சாயையை 10 பாகை பின்னிட்டு திருப்புவேன் என்றார். ஆமென். இந்த சம்பவத்தை நம்ம இதுக்கு முன்னாடி வாசிச்சிருப்போம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இப்ப ஆண்டவர் ஒரு விண்ணப்பத்தை கேட்டு ஒரு அற்புதத்தை செய்ததாக நாம இந்த இடத்துல வாசிக்கிறோம். இந்த விண்ணப்பத்திற்கு முன்னமாக நடந்த ஒரு காரியத்தை பாருங்க. 38ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய எசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நம்ம கூட சில நேரங்களில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இனி நீங்க பிழைக்க மாட்டீங்க, நீங்க மரித்து போவீங்க. இப்படிப்பட்ட வார்த்தை யாரிடத்திலிருந்து வருகிறது? ஒரு மனிதத்திலிருந்து கர்த்தர் சொல்லுகிறார் என்று எசேக்கியா ராஜாவுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக. யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு வார்த்தைய யார் மூலமா சொன்னா நான் என்ன செய்வேன்? நம்ம உடனே வருத்தப்படுறேன். ஏன் ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு? ஆண்டவர் ஏன் மறந்துட்டாரு? ஆண்டவர் ஏன் மேல பிரியமா இல்ல? இதற்கு முன்பாக பாருங்க, இந்த எசேக்கியா ராஜாவை குறித்து வாசிப்போம். எசேக்கியா ராஜாவுடைய எந்த காரியத்தின் மித்தமாக தேவன் அந்த ஜெபத்தை கேட்கணும்? எல்லாருடைய விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் பதில் தருவாரா அப்படின்னா இல்ல. தேவனுக்காக வாழ்ந்து தேவ நாம மகிமைக்கென்று நீங்கள் ஏதாகிலும் செய்திருக்க வேண்டும். ஏன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டேன்னு அநேகர் சொல்றாங்க. அதற்கு அவசியம் என்ன? உங்க பிள்ளை கேட்டா நீங்க வாங்கி தரலாம், எல்லா பிள்ளையும் கேட்டாலும் வாங்கி தரணும்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உங்க பிள்ளை கேட்கும் போது அதை வாங்கி தந்தே ஆக வேண்டிய நிர்பந்தம் இருக்கும். அப்படியாக எசேக்கியா ராஜாவுடைய காரியங்கள் வாசிங்க. 36ஆம் அதிகாரம். ஆமா வாசிங்க 4ஆம் வசனம். ரப்சாக்கே அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவாகிய மகாராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? யுத்தத்துக்கு மந்திராலோசனையையும். அங்கே இஸ்ரவேல் ராஜா யூதா ராஜாவாகிய எசேக்கியாவை அழிக்கும்படியாக அசீரியா ராஜா படையெடுத்து வர்றாரு. அந்த படை தலைவனாக ரப்சாக்கே என்ன செய்யறாரு? உன் தேசத்தை அழிக்கும்படியாக நான் வந்திருக்கேன் சொல்றாரு. அதோடு மாத்திரம் இல்லாம, இப்ப நான் சொன்னேன்ல, இந்த வண்டி சைக்கிள் கேட்கும் போது வாங்கி தருவீங்களா கேட்டா பிரச்சனை கிடையாது. இன்னும் 10 மாசம் ஆகுமான்னு கேட்டா அது என்னை அல்ல, நான் ஆராதிக்கிற தேவனுடைய காரியங்களை குற்றப்படுத்தும்படியாக அல்ல, அவரை கேள்வி கேட்கும்படியான ஒரு காரியமா நான் பார்க்கிறேன். இங்க ரப்சாக்கே என்ன செய்யறான்? அசீரியா ராஜாவாகிய மகாராஜா உரைக்கிறது, நீ எசேக்கியா ராஜாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன? அசீரியா ராஜான்றது, அசீரியா தேசம் மிகப்பெரிய தேசம். அந்த தேசத்தின் யுத்தத்துக்கு ஆயத்தமான மனிதர்களுக்கு முன்பாக நிற்கிறதுக்கு இஸ்ரவேல் யூதர்கள்ட்ட யூத ராஜாக்கள் முன்பாக ஆட்கள் இல்லை. ஆனாலும் நம்புகிற நம்பிக்கையிலே நிலைத்திருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். நாம பெற்றுக்கொள்வோம் என்ற நிச்சயத்தோட நாம் தேவனை ஆராதிக்கக்கூடிய மனநிலையை தான் ஆண்டவர் நம்மகிட்ட விரும்புறாரு. ஜெபிக்கும் போதே சொல்றேன், ஜெபிக்கிறேன், ஆண்டவர் பார்த்து ஏதாவது செஞ்சா செய்யுங்க, அப்படி அல்ல. ஆண்டவரை நிச்சயமாய் நீர் செய்வீர், நீர் செய்யும் வரைக்கும். இந்த மாத வாக்குத்தத்தம் என்ன இருக்கு? அவர் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அவர் எனக்கு சொல்லி இருக்கிறாரா? அந்த நம்பிக்கையிலிருந்து நான் விலகவே மாட்டேன். அதில் நிலைத்திருக்கத்தக்க இருதயத்தை ஆண்டவர் நமக்குள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்.
நான் எல்லா சூழ்நிலையும் சமாதானமா இருக்கும்போது தேவனை நம்ப நம்பிக்கை இல்லைங்க. எந்த சூழ்நிலையும் எனக்கு சமாதானமா இல்லை, எல்லாமும் எனக்கு எதிராக இருக்கிறது, ஆனாலும் நீ நம்புகிற நம்பிக்கை என்ன என்று கேட்கத்தக்க ஒரு வார்த்தையை நாம் பொல்லாததை எதிர்பார்க்கிறோம். இப்ப சொல்றாங்க, உனக்கு வேலை இல்லை, உனக்கு காரியங்கள் நடக்கல, சூழ்நிலையில இருக்கு, இப்ப நீ யாரை நம்புற சொல்லுங்க? நான் யாரை நம்புறேன்? செய்வேன் என்று சொன்ன தெய்வத்தை நம்பிக்கொண்டிருக்கிறேன். நான் மரித்தேன், இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவனை நம்பிக்கொண்டிருக்கிறேன். இப்படியா வாசிப்போம் அடுத்த வசனம். அவன் அதோடு மாத்திரம் இல்லாமல் நம் நம்பிக்கை உடைக்கும்படியாக பொல்லாருடைய தந்திரமான வார்த்தைகள் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். யுத்தத்துக்கு மந்திராலோசனையையும் வல்லமையும் உண்டென்று சொல்லுகிறாயே, அது வாய்ப்பேச்சே அன்றி வேறல்ல. நீ என்ன விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? ஆமென். யுத்தத்திற்கு ஒரு பெரிய யுத்தம் இருக்கு, பெரிய லட்சக்கணக்கான யுத்த வீரர்களோடு நான் யூத தேசத்தை அழிக்க வந்திருக்கிறேன். நீ எதனால ஜெயிக்க போற? உங்ககிட்ட ஆட்கள் இல்ல, யுத்தத்துக்கு குதிரை இல்ல, யுத்த வீரர்கள் இல்ல, என்னையோட எதிர்த்து நிற்கக்கூடிய திராணி உனக்கு இல்ல. ஆனாலும் கூட நீ எது மேல நம்பிக்கை வச்சிருக்கிற? அதோடு மாத்திரம் இல்லாம நான் யுத்தத்துக்கு வரும்போது நீ என்ன ஜெயிக்கிறதுக்கு என்ன காரியம் வச்சிருக்க? மந்திரம் போடுவியோ? சொல்லுங்க. எனக்கு மந்திரம் தெரியாது, ஆனா முழங்கால் பண்ணி ஜெபிக்க தெரியும். எனக்கு விரோதமாய் வரும் யுத்தங்களை மேற்கொள்வதற்கு உலக பிரகாரமான தந்திரங்கள் எனக்கு தெரியாது. ஆனால் தேவன் எனக்கு கொடுத்த அவருடைய வழிகளாகி அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அவரை நோக்கி பார்க்கக்கூடிய கண்களும் இருதயம் எனக்கு இருக்கிறது. அந்த வார்த்தையை அவன் சொல்லும் போது இவர்கள் இருதயம் எப்படிப்பட்டதா மாறுது பாருங்க. வாசிங்க அடுத்த வசனம். இதோ நெறிந்த நாளல் கோலாகிய அந்த எகிப்தை நம்பி இருக்கிறாய், அதன் மேல் ஒருவன் சாய்ந்தால் அது அவன் உள்ளங்கையில் பட்டு உருவி போம். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் தன்னை நம்புகிற யாவருக்கும் அப்படியே இருப்பான். இப்ப இந்த பொல்லாதவன் நம்மளை பார்த்து எப்படி கேட்கிறானா, சரைட்டு நம்புற, உங்ககிட்ட இருக்க கொஞ்சம் நகையை நம்புற, உங்ககிட்ட இருக்க சில மனிதரோட தயவை நம்புற, ஆனா நம்முடைய நம்பிக்கை யார் மேல இருப்பது என்பதை தந்திரமுள்ள பொல்லாதனால அறிந்து கொள்ள முடியாது. அது ஒரு ரகசியம். நம்ம அவங்க பார்க்குறான், உன் படிப்பை நம்புற, உன் திறமையை நம்புற, உன் புத்திசாலித்தனத்தை நம்புற, உன்கிட்ட இருக்க கொஞ்சம் நகைகளை நம்புற, உங்ககிட்ட இருக்க கொஞ்சம் பணத்தை நம்புற. சொல்லுங்க, இதையெல்லாம் நம்பல. இதையெல்லாம் நீங்க நம்பி இதன் மூலம் நீங்க பயணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா சாத்தியம் அல்லாதது. ஈசாக்குடைய நாட்கள் நம்ம பார்க்கிறோம். ஈசாக்கு அந்த நாட்களில் பஞ்சம் என்று அறிந்திருந்தும் அவன் விதைப்புக்கு வைத்திருந்த நெல்லை, பஞ்ச காலம் முடிந்து விதைப்புக்கு வைத்திருந்த நெல்லை பஞ்ச காலத்தில் விதைப்பதற்கு, அப்படி விதைக்கும் போது ஈசாக்கை குறித்து அநேகர் எப்படி சொல்லியிருப்பாங்க, அந்த நெல்லை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு நீ உயிர் படைச்சிருக்கலாம், அவசரப்பட்டு இந்த பாலைவனமான இந்த விளைவிக்க முடியாத இந்த இடத்துல நீ விளைவிக்க போறே அப்படின்னு. ஏன்னா என் நம்பிக்கை இந்த மண் மீது அல்ல, இந்த விதை மீது அல்ல, தேவன் எனக்கு சொன்ன வார்த்தையின் மீது. விசுவாசிகள் சொல்லுங்க. என்னிடத்தில் இருக்க பொருட்கள் மீது அல்ல, நான் வைத்திருக்கிற என்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் மேல அல்ல, என்னை உண்டாக்கின தேவன் மேல. இந்த காரியத்தை அந்த ரப்சாக்கே சொல்றான், எகிப்து மேல உனக்கு நம்பிக்கை இருக்கு, எகிப்து உனக்கு உதவி செய்ய நம்புற. ஏன்னா அசிரியான்ற பெரிய தேசத்தை எதிர்க்கக்கூடிய வல்லமை அன்னைக்கு யார்கிட்ட இல்லை. உடனே எகிப்து உனக்கு உதவி செய்ய வேணாம் அப்படின்னு கேட்கும்போது அதையும் அவனே சொல்றான், எகிப்து உனக்கு நெறிந்த நாணலை போல இருப்பான், உதவி செய்யற மாதிரி வந்துட்டு உன்னை காலை வாரி விட்டு போயிடுவான். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் மனிதர்கள் யாராகிலும் உங்களுக்கு உதவி செய்வார்கள் என்று நீங்கள் எதிர்பார்த்து காத்திருப்பீர்கள், ஆனால் அவர்கள் எகிப்தியர்கள் போல தான் இருப்பார்கள். சொல்லுங்க, நான் மனிதனை நம்பவில்லை, நான் ஒருபோது மனிதனை நம்ப போகிறதும் இல்லை, மனிதனை உண்டாக்கின தேவனை நம்பிக்கொண்டிருக்கிறேன். வாசிங்க அடுத்த வசனம். நீ என்னிடத்தில் நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்வாயாகில் அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிபீடங்களையும் அல்லவோ எசேக்கியா அகற்றி யூதாவையும் எருசலேமையும் நோக்கி இந்த பலிபீடத்தின் முன் பணியுங்கள் என்றானே. ஆமென். சொல்றான், நான் கர்த்தரை நம்புகிறேன் என்று நீ சொல்வாயில். இந்த எசேக்கியா ராஜா அரசா, அவருக்கு தேவன் கொடுத்த அந்த அரசாட்சி தொடங்கின நாட்களிலே அவன் செய்த காரியம் என்னென்றால், அவன் அதற்கு முன்பாக இருந்த விக்கிரகங்களையும் அதற்கு முன்பாக இருந்த பலிபீடங்களையும் தகர்த்து போட்டு தேவனுடைய ஆலயங்களையும் பலிபீடங்களையும் கட்டினான். இந்த காரியம் அவனுக்கு தெரியாது. யாருக்கு? அசரியாவுக்கு தெரியாது. அவன் நினைச்சான் இவன் இடிச்சதெல்லாம் கர்த்தருடைய பலிபீடத்தை இடிச்சான் நினைக்கிறான். இல்ல, அவன் தேவையற்றதை இடித்தான், தேவனையே அங்கே ஸ்தாபித்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம சில நேரங்களை இடிக்கிறோம். அந்த இடிக்கிறது என்ன நினைச்சுக்கிட்டேன்னு பொல்லாதவன் தேவனையே இவன் உடைக்கிறான். நாம் தேவனை உடைக்கல, தேவையில்லாத உடைத்து கொண்டு இருக்கிறோம்.
சில நேரங்களில் நம்ம இடிப்பதற்கும் உடைப்பதற்கும் தேவன் அனுமதிப்பது எதற்கென்றால் நாம் மீண்டும் கிறிஸ்துவுக்குள் நிலைப்படும்படியாக. இதை பார்த்தவன் சொல்றான், நீ தேவனை எப்படி நம்பி இருப்பேன் சொல்ல முடியும்? வாசிங்க அடுத்த வசனம். நான் உனக்கு 2000 குதிரைகளை கொடுப்பேன், நீ அவைகள் மேல் ஏறத்தக்கவைகளை சம்பாதிக்க கூடுமானால் அசீரியா ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சபதம் கூறு. ஆமென். இப்ப நம்ம இருதயத்தை உடைப்பதுதான் பொல்லாருடைய தந்திரமே. நாம் தேவன் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையிலிருந்து நாம் விலகி போக வேண்டும் என்பதுதான் அவனுடைய திட்டம். இன்றைக்கு அவன் சொல்றான், நான் உனக்கு ஆட்களை தர்றேன், நான் உனக்கு குதிரைகளை தர்றேன், ரதங்களை தர்றேன், அதுல ஏறுகிறதுக்கு உன்னால் ஆட்களை தயார் பண்ண முடியுமா? அதற்கு கூட உனக்கு என்ன ஆட்கள் இல்லை என்றால் மனிதன் தந்திரத்தினாலே நம்முடைய இருதயத்தை உடைக்க பார்க்கிறான். இன்றைக்கு ஏவாளை பொல்லாதவை எப்படி வஞ்சிக்கிறான் சொல்லுங்க? அவளை காயப்படுத்தவில்லை, அவளை பயமுறுத்தவில்லை, நயவசனிப்பினாலே அவளை வஞ்சிக்கிற ஆவினாலே வஞ்சிக்கிறான். நம்முடைய இருதயத்தை பலவீனப்படுத்துறது பொல்லானுடைய தந்திரமே. அந்த ரப்சாகே எப்படி ஆகிலும் எசேக்கியாவுடைய இருதயத்தை தேவனை விட்டு விலகி போக பண்ண வேண்டும். அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவனாக இல்லாமல் தேவன் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை இழந்த ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அவன் போராடி கொண்டிருக்கிறான். யோசிச்சு பாருங்களேன், இந்த உலகத்துல குலைக்கிற நாய் கடிக்காதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இவனுக்கு இருக்கிற யுத்தங்கள் மத்தியில இவன் எசேக்கியா கிட்ட வந்து பேச வேண்டிய அவசியமே இல்லை. நேரடியாக என்ன செய்யலாம்? யுத்தத்துக்கு அவனை அடித்து ஜெயிக்கலாம். ஆனால் தேவன் அதற்கு அனுமதிப்பதல்ல. உங்களையும் என்னையும் தேவன் ஜீவனுள்ளவரா வைத்திருப்பதற்கு காரணம் என்னவென்றால் நாம் தேவனுக்காக வாழ்ந்த உண்மையை தேவன் அறிந்திருக்கிறார். இப்ப பொல்லாத என்ன செய்யுமா? குலைச்சுக்கிட்டே இருக்கிறான். எப்படியாவது நம்மளை பயமுறுத்தி எப்படியாவது தேவ அன்பிலிருந்து விலகி போக பண்ணணும் என நெருக்கமான சூழ்நிலை. அந்த வார்த்தையை 2000 ரதங்களை நான் கொடுத்தாலும் உன்னிடத்தில் ஆட்கள் இல்லை, உன்கிட்ட யாருமே இல்லை. சொல்லுங்க, என்கிட்ட யாருமே இல்லை, என்னை சுற்றி யாருமே இல்லை, என்னை தாங்குவதற்கு ஆட்கள் இல்லை, என்னை நேசிப்பதற்கு ஆள் இல்லை, என்னை தூக்கி விடுவதற்கு ஆட்கள் இல்லை. ஆனாலும் என்னை மீண்டும் உயிர்ப்பிக்கக்கூடிய ஒருவர் என் விண்ணப்பத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த நம்பிக்கை எசேக்கியாவுக்குள்ள இருந்த மட்டும் அந்த ரப்சாக்கேக்குள்ள கோபம் இன்னும் அதிகமாகுது. பொல்லாதவை ஏன் நம்மளை மேற்கொள்ள முடியலன்னா அவனால் நம்மை மேற்கொள்ள முடியாது. விசுவாசம் ஆமென் சொல்லுங்க. ஏனென்றால் உங்களை மேற்கொள்வதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை. யோபு கிட்ட சொன்ன வார்த்தைப்படி, நீர் அவரை கர்த்தராகி நீர் அவரை தொடுவீரானால் அவன் உன்னை வெறுத்து விடுவான், உன்னை பகைப்பான் என்று சொன்னார். ஆண்டவர் அப்படி ஒன்று நடக்காது சொன்னாரு. தேவன் சொன்னவரையே அப்படி நடக்கவில்லை. தேவனை எப்பொழுதும் நம்பிக்கொண்டிருந்தார். யோபுடைய வார்த்தை இப்படியே விசுவாசிக்கிறோம், என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்கிற வார்த்தை. ஏனென்றால் தேவனால் மரித்த லாசரை உயிர்ப்பிக்க முடியுமா போல உங்களையும் என்னையும் உயிர்ப்பிக்க முடியும். நம்மை கொண்டு தேவ திட்டம் நிறைவேறும் வரைக்கும் நம்மை பூமியிலிருந்து அவர் ஒரு நாளும் ஒருபோதும் எடுத்துக்கொள்ள மாட்டார். விசுவாசிக்கிறோம் ஆமென் சொல்லுங்க. ஆமென். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை எசேக்கியா கேட்கிற போது அவன் இருதயங்கள் உடைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனாலும் அவன் பின்வாங்கவில்லை. இன்றைக்கு உங்கள் இருதயங்கள் ரப்சாக்கே போல அநேக தந்திரவாதிகளால் இருதயம் உடைக்கப்படுமானால் நீங்கள் பின்வாங்காதிருங்கள். கர்த்தரை துதிக்கும் நாவுகள் உங்களிருந்து விலகாதிருப்பதாக. ஆமென். வாசிங்க அடுத்த வசனம். இப்பொழுதும் கர்த்தருடைய கட்டளை இல்லாமல் இந்த தேசத்தை அழிக்க வந்தேனோ, இந்த தேசத்துக்கு விரோதமாய் போய் அதை அழித்து போடு என்று கர்த்தர் என்னோட சொன்னாரே என்று சொன்னான். ஆமென். எப்படிப்பட்ட வார்த்தை! பொல்லாத சொல்றான், இத கர்த்தர் தான் உன் வாழ்க்கையில அனுமதிச்சாரு. எதை? நீ கண்ணீர் வர்றத, நீ கஷ்டப்படுறத, நீ இழந்து பரிதவிக்கிறத கர்த்தர் தான் அனுமதிச்சாரு. கர்த்தர் சொல்லாமல உன் வாழ்க்கையில் இது நடக்குது என்றால் தேவன் என்னை புடமிடுவது என்னை அழிப்பதற்கல்ல, என்னை பொன்னாக விளங்க செய்வதற்கு. அந்த ரப்சாக்கே எல்லாவற்றையும் சொல்லி பார்த்தான், ஆனா முடியல. எதை சொல்ற பாருங்க, உன் நம்பிக்கையா இருக்கிற தேவனுடைய நாமத்தினாலே உன் இருதயத்தை உடைப்பதற்கான போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் அப்படிதான் இருக்கும். ஏதாவது கர்த்தருக்கு பிரியமெல்லாம் செஞ்சிருப்பீங்க. கர்த்தர் தான் உங்களை இப்படி பாதிக்க வைக்கிறாரு, கர்த்தர் தான் இப்படி உங்களை அடிக்கிறாரு, கர்த்தர் தான் இப்படி நொறுக்கிறாரு சொன்னா நீங்கள் கவலைப்படாதீர்கள். என் தேவன் என்னை மட்டாய் தண்டிப்பார், ஆனால் நான் மடிந்து போவதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். தேவன் என்னை அடித்து அரவணைக்கிற தேவன், என்னை ஆள் குழியிலே விழுக பண்ண திகிறது இல்லை. தேவன் என்னை மரணத்துக்கு எதுவாக அல்ல, மரணத்திலிருந்து விடுதலையாக்கும்படி என்னை நடத்துகிற தேவன். அந்த வார்த்தையை சொல்லும் போது இன்றைக்கு நம்மளோட சில சூழ்நிலை பார்க்கும்போது ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. இப்படிப்பட்ட வார்த்தையை யாராவது சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு நம்மை அறியாமை நாம குழப்பத்திற்கு போகக்கூடிய ஒரு மனநிலை உருவாகும். வாசிங்க அடுத்த வசனம். அப்பொழுது எலியாக்கீமும்
செப்பனாவும் யோவாகும் ரப்சாக்கேயை பார்த்து, ம். உம்முடைய அடியாரோடைய சீரிய பாஷையிலே பேசும். இவங்க பாருங்களேன், ஒரு பயம் உங்களுக்கு வந்துருச்சு. ஏன்னா இந்த வார்த்தைய மற்றவங்க எல்லாம் கேட்டா பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அசிரியா ராஜா எந்த பாஷையில் பேசுவாரு? சீரியா பாஷையில் பேசுவாரு. இப்ப இவங்க அந்த முக்கியமான நபர்கள் சொல்றாங்க, உம்முடைய அடியாரோடு நீர் சீரிய பாஷையில பேசும். அப்பொழுது எங்களுக்கு தெரியும், ஆ, அலங்கத்தில் இருக்கிற ஜனத்தின் செவிகள் கேட்க எங்களுடைய யூத பாஷையிலே பேச வேண்டாம் என்றார்கள். எந்த பாஷையில பேசுறான் பாருங்களேன். உங்களோட இருதயத்தை கலங்க பண்றதுக்கு அவ எதுல பேசுனா உங்க இருதயம் கலங்குமோ அப்படி ஒரு பாஷையில பேசுறான். ஆக இந்த பொல்லாதவனுடைய தந்திரம் நம்ம எப்படியாவது அழித்து விட வேண்டும், எப்படியாவது தேவ அன்பிலிருந்து நாம் விலகி போக வேண்டும் என்பது திட்டம். இவர்கள் சொல்ற வார்த்தை பாருங்க, எங்களுக்கு அசிரியா பாஷை தெரியும், எங்களுக்கு சீரியா பாஷை தெரியும், நீங்க எங்களோட சீரியா பாஷை பேசுங்க, யூத பாஷையில பேசாதீங்க. இன்றைக்கு தேவ ஆவியான நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. உங்களை அழிக்கும்படி, உங்களை தேவ நம்பிக்கையிலிருந்து விலை பண்ணும்படி யாரோ வந்து பேச மாட்டாங்க. உங்களுக்கு பிரியமானவர்களே, உங்களோடு இருப்பவர்களே, உங்கள் நன்மையிலே பங்கு கொள்வேன் என்று வாக்களித்தவர்களே, உங்களுக்கு புரிகிற மாதிரி உங்கள் பாஷையிலே உங்கள் இருதயத்தை கலங்க பண்ணுவார். நாம பேசுற ரெண்டு பேர் கவனிக்கிறாங்க. யார் யாரு? ஒன்னு தேவன், இன்னொன்னு பிசாசு. அவன் கவனித்து நம்மை விலை பண்ணுவதற்காக, தேவன் நம்மை கவனித்து நம்மை உயர்த்துவதற்காக. இந்த வார்த்தையை சொன்னபோது அவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கு பாருங்களேன். வாசிங்க அடுத்த வசனம். அதற்கு ரப்சாகே, உங்களோடு கூட நான் கூட தங்கள் மலத்தை தின்னவும் தங்கள் நீரை குடிக்கவும் அலங்கத்திலே தங்கி இருக்கிற புருஷன் அண்டைக்கு அல்லாமல் உன் ஆண்டவன் அண்டைக்கும் உன் அண்டைக்குமா என் ஆண்டவன் இந்த வார்த்தைகளை பேச என்னை அனுப்பினார் என்று சொல்லி ரப்சாக்கே நின்று கொண்டு யூத பாஷையிலே உரத்த சத்தமாய், அசீரிய ராஜாவாகிய மகாராஜனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். ஆமென். அது வரைக்கும் கொஞ்சமா பேசினவன் அதற்கப்புறம் அவன் அதிகமா பேச ஆரம்பிச்சான். இன்றைக்கு நாம நம்முடைய தரிசனத்தை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கும்போது சொல்லுங்க, தடைகள் வரத்தான் செய்யும், போராட்டங்கள் வரத்தான் செய்யும், பின்னடைவுகள் வரத்தான் செய்யும். ஆனா அந்த தரிசனத்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? பின்வாங்கிடக்கூடாது. அந்த இருதயத்தை உடைப்பதற்காக அவன் எப்படியாக நம்மோடு போராடிக்கிட்டு இருக்கான். இப்ப நான் இதே வார்த்தை எப்படி பார்த்துங்க. தாவீது நாட்களிலே, தாவீது ராஜாவாதற்கு முன்பாக சவுல் ராஜாவா இருக்கிற நாட்களிலே அந்த கோலியாத்து எத்தனை நாட்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக வந்து நிந்தித்து கொண்டுதான் தெரியுமா? 40 நாட்கள் அளவும் அந்த கோலியாத்து அந்த பாளையத்திலே வந்து நின்று கொண்டு தேவனை தூசித்து கொண்டிருந்தான். உங்களில் எவனாயிலும் என்னோடு யுத்தம் செய்ய முடியுமா என்று 40 நாள் அளவும் தூசித்துக் கொண்டு அவர்கள் இருதயங்கள் நொறுக்கப்பட்டது. ஒருவன் யுத்தத்துக்கு போல. கடைசி அந்த கோலியா சொல்றான், ஒரே ஒருவன் வந்து என்னோட யுத்தம் பண்ணுங்கள், இந்த தேசத்திலிருந்து நாங்கள் கடந்து போய் விடுகிறோம், ஒருவனோடு நான் யுத்தம் பண்ணினால் இந்த தேசத்திற்கு இனி நாங்கள் சண்டைக்கு வரமாட்டோம் சொல்றாங்க. யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கு இருதயங்களை உடைப்பதுதான் பொல்லானுடைய தந்திரம். அந்த நேரத்தில் தான் தாவீதை தேவன் அனுப்புகிறார். தாவீதுக்குள் இருக்கக்கூடிய நம்பிக்கையை வெளிப்படுத்தும்படியாக தேவன் அன்றைக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு உங்களுக்குள்ள ஆண்டவர் என்ன செய்றாரு? எத்தனை முறை கோலியாத்துகள் உங்களை தேவனுடைய நன்மையிலிருந்து அற்புதத்திலிருந்து விலகி போக பண்ணுகிற வார்த்தைகள் வெளிப்பட்டாலும் நீங்கள் நிலைத்திருக்கிற நம்பிக்கையிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இப்ப கடைசியா வாசிப்போம். 15 வசனம். 15. எசேக்கியா, உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள். இல்ல 15. சரி 14 பாருங்க. அவன் உங்களை தப்புவிக்க மாட்டான், கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். இந்த நகரம் அசீரிய ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடம் கொடாதிருங்கள் என்று ராஜா சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை பாருங்க. இதையும் அவனே சொல்றான், பொல்லாதவன். எங்க பாரு, நீ நம்புற நம்பிக்கையில அவர் உனக்கு நன்மை செய்வார் சொல்லி ஊழியக்காரனோ இல்ல உனக்குள்ள தேவனுடைய வார்த்தை கிடைச்சாலும் நீ என்ன செய்யாத, நம்பாத. அப்படி யோசிச்சு பாருங்க. ஏவாள் கிட்ட அந்த பழத்தை புசிக்கிறதுக்கு தந்திரமாக அந்த சாத்தான் சொன்ன வார்த்தை பாருங்க, இந்த பழத்தை நீ புசிக்கிற நாட்களிலே உன் கண்கள் திறக்கப்படும், நீ தேவர்களை போல் ஆவாய், மரணத்தை நீ காண்பதில்லை சொல்றான். அவன் சொன்னதுல ஏதாவது பொய் இருக்கா? அவன் சொன்னதுல உண்மை இருக்கு, ஆனா அதுல தந்திரம் இருக்கு.
ஏனென்றால் தேவன் நலமானதை நன்மையானதை செய்யும்படியாக நமக்கு சில காரியத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த பொல்லாதவர் நம் இருதயத்தை எதிரால கலங்கப்படுகிறார் என்றால் நம் நம்பிக்கையை உடைப்பதை மாத்திரமல்ல, நாம் நம்புகிற தேவனது விலகி போகும்படி. இவனால யுத்தம் செய்து நம்ம மேற்கொள்ள முடியும்னா யுத்தம் செஞ்சிருக்கலாம், ஆனால் மேற்கொள்ள முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். ஏன்னா நாம் நம்புகிற நம்பிக்கை தேவன் மேலே. இந்த காரியத்துல இருந்து வாசிப்போம். அப்படியே 37ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். இவர்கள் அவனை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள், பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, பெறவோ பலன் இல்லை. ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசீரிய ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளை உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டு இருக்கிறார். ஆமென். இப்ப எசேக்கியா ராஜா ஏசாயாட்ட இதை கன்வெர்ட் பண்றாரு. எங்கள்கிட்ட எந்த பலனும் இல்லை, எங்களால எந்த யுத்தமும் பண்ண முடியாது, எங்களால இவனை மேற்கொள்ள முடியாது. ஆனா இதையெல்லாம் நாங்க இல்ல, ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிற தேவன் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். வனாந்தரத்துல தாவீது நடந்து போய் கொண்டிருக்கும் போது, பேலியாளின் மகனே, இரத்தப்பிரியனே, சூதுலவனே என்று அவனை ஒருவன் குற்றப்படுத்தும் போது அவனோடு இருந்தக்கூடிய சேவகர்கள் அவனை கொன்று போடும்படி ஆயத்தமானார்கள். ஆனால் தாவீது என்ன செய்யறது தெரியுமா? நீங்கள் அமைதியா இருங்கள், இதை தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நம்மை நிந்திக்கும்படி பொல்லாதவன் பேசுகிற வார்த்தையை யார் கவனித்துக் கொண்டிருக்கிறார் சொல்லுங்க? தேவன் கவனித்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார். நாம அமைதியா இருக்கிறனால நம்ம தோற்று போனவர்கள் அல்ல, நம் தேவன் நமக்கு விரோதமா எழும்புகிற பொல்லாதவனுடைய வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தை வாசிங்க, 4ஆம் வசனம். ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசீரிய ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே. இவன் தேவனை நிந்திச்சான். யாரை நிந்திச்சான்? எசேக்கியாவை தான் நிந்திச்சான். அந்த வசனத்தை வாசிக்கும். எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி அவன் உங்களை தப்புவிக்க மாட்டான்னு சொல்லி எசேக்கியாவை தான் ட்ரீட் பண்றான். ஆனா இங்க எசேக்கியா என்ன சொல்றாரு? என்ன வயல, உங்க ஆசீர்வாதத்தை குறித்து யாரெல்லாம் பேசுறாங்களோ, உங்க ஆசீர்வாத தடையா யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள யாரை நிந்திக்கிற அர்த்தம்? தேவன் நிந்திக்கிற அர்த்தம். அப்ப இந்த எசேக்கியா அறிவிக்கிற விஷயம், ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசீரிய ராஜாவையே தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளை உமது தேவனாய் கர்த்தர் கேட்டிருக்கிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? உங்களை நிந்தித்த நிந்தனைகள் அது உங்களுக்குரியதல்ல. சொல்லுங்க, என் ஜீவனுள்ள தேவனை நிந்தித்து இருக்கிறாங்க. என் ஜீவனுள்ள தேவனை வெட்கப்படும்படியாக இந்த காரியத்திலே அவர்கள் நடந்திருக்கிறார்கள். விசுவாசிக்கிறீங்களா? இப்ப உங்க பிள்ளை ஒரு தப்பு செஞ்சா யாரை திட்டுவாங்க? எப்படி திட்டுவாங்க? அடிக்கடி வாய் வாங்குறனால அந்த அனுபவத்தை. தப்பு செய்யறது பிள்ளை, திட்டு வாங்குறது அம்மாவா? இன்றைக்கும் அதைத்தான் பார்க்கிறோம். இந்த எசேக்கியா ராஜாவை திட்டும் போது அது தகப்பனாகிய தேவனாய் கர்த்தருடைய காரியத்திற்கு உடன்பட்டதாய் மாறுகிறது. இப்ப நாம என்ன செய்யணும்? அப்படியே டைவர்ட் பண்ணிடுவோம். அப்பா, இந்த தப்பு அவன் என்ன வையல சொல்லுங்க, இன்றைக்கு நான் கஷ்டப்படல, நீங்க தான் கஷ்டப்படுறீங்க. அவன் என்ன தூசிக்கல, உம்மா தூசிக்கிறான். இதைத்தான் செஞ்ச உடனே வாசிங்க அடுத்த வார்த்தை. உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தைகளின் நிமித்தம் தண்டனை செய்வார். ஆகையால் இன்னும் மீதியாயிருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீராக என்று எசேக்கியா சொல்ல சொன்னார் என்றார்கள். இப்ப விண்ணப்பம் செய்ய சொல்லி ஆட்ட கேட்கிறாரு எசேக்கியா. நீங்க விண்ணப்பம் பண்ணுங்க, நான் எல்லாரும் சேர்ந்து விண்ணப்பம் பண்ணுங்க. என்னுடைய தேவைக்காக அல்ல, எல்லோருடைய தேவைக்காகவும் தேவனுக்கு விண்ணப்பம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. அடுத்த வார்த்தை வாசிங்க. அப்பொழுது வாசிங்க 6ஆம் வசனம். அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, அசீரிய ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதேயும். இதோ அவன் ஒரு செய்தியை. இப்ப ஆண்டவர் முதல்ல நம்ம கொடுக்கிற வார்த்தை என்ன சொல்லுங்க? இது வரைக்கும் கலக்கம், இது வரைக்கும் பரிதவிப்பு, இது வரைக்கும் அவமானம், இது வரைக்கும் இருதயத்துல சோர்வு. ஆனா ஆண்டவருடைய என்ன வரைக்கும் சொல்லுங்க? பயப்படாத. வேதத்துல என்றைக்கு ஆண்டவர் நம்மோடு முதல் பேசணும், முதல் காரியம் என்ன வரைக்கும்? பயப்படாத. அப்படி சொல்லிட்டாருன்னா அடுத்து என்ன நடக்க போகுது அர்த்தம்? ஒரு அற்புதம் நடக்க போகுது. ஏன்னா பயப்படாதன்னு சொல்லிட்டு அற்புதம் என்ன நடக்க போகுது அப்படி பாத்தீங்கன்னா, அங்க நடக்கிற காரியம் பயங்கரமா இருக்கும், கற்பனை செய்து பார்க்க முடியாத காரியம் இருக்கு. இப்படி தேவனுடைய காரியங்களுக்கு உண்மையுள்ளவனாக வெளிப்பட்ட இந்த எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு காரியம் சம்பவிக்குது. வாசிப்போம் 38ஆம் அதிகாரம்.
இல்ல 37ஆம் அதிகாரத்திலே கடைசி வசனம் வாசிங்க. கடைசி வசனம் வாசிங்க. 37ஆம் அதிகாரம். அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோகின் கோவிலிலே பணிந்து கொள்ளுகிற இந்த போது சனகரிப்பு ராஜா, இந்த அசிரிய ராஜா இருக்கால, அவன் என்ன செய்யறான், இந்த யுத்தத்துக்கு பயந்துட்டு பின்வாங்கி போற நாட்கள் அதை பின்னாடி வாசிக்கிறோம். போயிட்டான். இவன் ஒரு நம்பிக்கையுள்ள ஒரு தெய்வத்தை ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கான். அந்த தெய்வத்து பேர் என்னவா வாசிங்க. அவன் தன் தேவனாகிய யாரு? இந்த சனகரிப்பு தன் தேவனாகிய நிஸ்ரோத்தின் கோவிலிலே பணிந்து கொள்ளுகிற போது அவன் குமாரனாகிய என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? அவன் நம்புகிற நிஸ்ரோத்தின் கோயிலிலே சனகரிப்பு பணிந்து கொள்ளுகிறான். ஏன்னா அவன் பல வெற்றிகளை அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறான். ஆனா இன்னும் யாரை ஜெயிக்க முடியல? யூதாவை ஜெயிக்க முடியல. எசேக்கியா நாட்களிலே அவனை வெல்ல முடியல. இப்போ அவனுக்கு ஒரு பெரிய தைரியம் இருக்கு. நான் நம்புற தெய்வம் நிஸ்ரோத் என்னை காப்பாத்தும் அப்படின்ட்டு அந்த நம்பிக்கையோட அங்க போய் நமஸ்கரிக்க போறான். அங்க நடக்கிற சம்பவத்தை பார்ப்போம். அவன் குமாரனாகிய அத்ரமேலுக்கும் சரேசேருக்கும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டு அரரத் தேசத்துக்கு தப்பி ஓடி போனார்கள். அவன் குமாரனாகிய எசரத்தோன் அவன் பட்டத்திற்கு வந்து அரசாண்டான். ஆமென். இந்த சனகரிப்பு எங்க கொல்லப்போற பாருங்களேன். எங்கேயுமே இல்ல, யுத்தத்துல இல்ல. அவன் எந்த தெய்வத்து மேல ரொம்ப நம்பிக்கையோட தேவனை தூசிச்சானோ அதே இடத்துல அவன் நமஸ்கரித்து கொண்டிருக்கும் போது அவன் சொந்த குமாரர்கள் மூலமாக அவன் வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டான். ஆண்டவருடைய திட்டம் எப்படி தெரியுமா? உங்களை நிந்திக்கிறவன் எப்படி நிந்திக்கிறானோ அதே நிந்தனையை அப்படியே அவனுக்கு செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு செய்கிறவர். பழி வாங்குதல் எனக்குரியது. நாம பண்ண வேண்டியது ஒண்ணுதான், விண்ணப்பம் மட்டும்தான். அந்த விண்ணப்பத்தை விட்டுறக்கூடாது. இவனை வேற எங்க வேணா கொண்டிருக்கலாம். அந்த சனகரிப்ப, இந்த அசிரிய ராஜாவை யுத்தத்துல கொண்டிருக்கலாம், என்ன வேணா செஞ்சிருக்கலாம். ஆனால் அவன் நம்புகிற நம்பிக்கைய அசுத்தமான கிரிகள் மத்தியிலே அவனை கொன்று போட்டு தேவன் தாம் யார் என்பதை நிரூபித்திருக்கிறார். இன்றைக்கு சொல்லுங்க, சாத்தானே என்ன நீ ஒன்றும் செய்ய முடியாது. உன் தந்திரங்களை என்ன மேற்கொள்ளாது. நான் நம்ப இருக்கிற நம்பிக்கையிலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன். என் விண்ணப்பத்தை நிச்சயமாக என் தேவன் கேட்பார். இப்படிப்பட்ட காரியத்தை செய்த எசேக்கியாவுக்கு ஒரு சம்பவம் நடக்குது. அவன் சரீரத்திலே வியாதி உடையவனாய் மாற்றப்படும். நீங்க நினைக்கலாம் ஆண்டவர் என்னை விடுவிச்சிட்டாரு, அதுக்கப்புறம் எனக்கு பிரச்சனையே வராதுன்னு. எந்த அளவு நீங்க தேவனுக்கு பிரியமா வாழ்றீங்களோ அந்த அளவு பொல்லாதவன் உங்களோட மேற்கொண்டு போராடிக்கிட்டே தான் இருப்பான். ஆனால் நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது சொல்லுங்க. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பி நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வா. இந்த வார்த்தைக்குள்ள நம்ம நடத்தப்பட்டுக்கிட்டே இருக்கணும். இப்ப நம்ம ஒரு முறை தேவனுடைய அற்புதத்தினாலே மீட்கப்பட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் பலவீனம் அடைஞ்சிடணும். ஆனா அதை தேவன் விரும்புகிறது இல்லை. இப்ப எசேக்கியா ராஜாவோட நாட்களில் அந்த 38ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் திருப்பி வாசிங்க. 38:2. அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே. இங்க இன்னும் ஒரு காரியத்தை கூடுதலா பாக்குறோம். தேவனை தூசணத்துக்கு எசேக்கியா கிட்ட விண்ணப்பம் பண்ண சொன்னவர் தன்னுடைய தனிப்பட்ட ஒரு காரியத்துல பலவீனம் ஏற்பட்ட உடனே எசேக்கியா அதே வார்த்தையை சொல்லிட்டு போன உடனே அவர் என்ன செய்யறது? முழங்கால் படிட்டு தேவனை துதிக்க போகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் 2 விதமான வழிநடத்தல ஆண்டவர் நமக்குள்ள பார்க்கிறோம். ஒண்ணு, நம்முடைய வெளிப்பிரகாரம் ஆசீர்வாதத்துக்கு ஊழியக்காரன் ஜெபிக்கணும். நம்ம உள்பிரகாரம் ஆசீர்வாதத்துக்கு யார் ஜெபிக்கணும்? நாம ஜெபிக்கணும். இந்த 2 காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் நீங்க பார்த்துக்க சொல்லி நான் போயிடக்கூடாது. வெளிப்புறகாரம் ஆசீர்வாதத்துக்கு யார்கிட்ட சொல்லணும்? ஊழியக்காரன். உள்புறகாரம் ஆசீர்வாதத்துக்கு நீங்களும் ஜெபிக்கணும். இங்கே எசேக்கியா ஏசாயாவின் வார்த்தையை கேட்ட உடனே அவன் முகங்கொப்பர என்ன செய்யறான்? சுவர்புறமாக திருப்பி கொண்டு. இந்த சுவர்புறமானா அந்த நாட்களில் நம்ம எப்படி சொல்லணும்னா அந்த பகுதியில இருந்து அவன் முழங்கால் படி ஜெபிக்கும் போது தேவ ஆலயத்துக்கு நேரா இருக்குமா. அந்த சுவர்புறமா இன்றைக்கும் கூட அந்த இடிக்கப்பட்ட அந்த இஸ்ரவேல் ஆலயத்தில் ஒரு பகுதி
ஒரு சுவர் இருக்கிறது, அந்த இடத்துல நின்று ஜெபிக்கிற ஒரு கூட்டங்களும் நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல ஜெபித்தா அந்த ஜெபங்கள் கேட்கப்படும் சொல்லி சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அந்த எசேக்கியாவின் அந்த ஜெபத்தை தான் நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம். வாசிங்க அந்த வசனத்தை. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும். ஆமென். இப்ப ஆண்டவர்ட்ட ஒரு ஆப்ளிகேஷன் வைக்கும் போது நம்ம செய்த காரியத்தை சொல்லுவதற்கு தேவன் என்ன செய்றாரு? ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அங்க சனகரிப்புக்கு பயந்து அவன் பின்வாங்கல, ரப்சாக்கோட வார்த்தையை கேட்டு அவன் மனவடிவாங்கல. தேவனிடத்தில் உண்மையுள்ளவனாய் தேவனை நம்புகிற நம்பிக்கையில் நிலைத்திருந்தபடினாலே இன்றைக்கு சொல்லுகிறார், தன்னுடைய தனிப்பட்ட வேதனை மத்தியிலே ஆண்டவரே உமக்கு உண்மையா இருந்தேன். யாரெல்லாம் இந்த வார்த்தையை சொல்ல முடியும் சொல்லுங்க? நீங்க சொல்லுவீங்களா? சொல்றீங்களா? சொல்லுங்க. அந்த வார்த்தையை எஸ்ஐக்கா சொன்ன வார்த்தையை உங்க இருதயத்தில் கை சொல்லுங்க. ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும். ஆண்டவர் நினைத்து வருவாராங்க? நினைத்து வருவாரா? உண்மையாவே ஆண்டவருக்கு பிரியமா நம்ம செஞ்சிருக்கிறோமா? நம்ம விண்ணப்பம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, எதையோ செய்யுங்கன்னு கேட்கக்கூடாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய உமால முடியும், அதற்கு நான் தகுதியில பாத்திரம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தகுதியில பாத்திரம் வச்சிருக்கிறாரு. அந்த எசேக்கியாவுக்கு அந்த ஆண்டவராகிய இயேசு அற்புதம் செய்யும்னா, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அதே உயிருள்ள இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்ய வல்லவர். ஆமென், ஆமென். இந்த வார்த்தையை நீங்க வீட்டில் போய் ஜெபிக்கும் போது இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சொல்லுங்க, திரும்ப ஒரு முறை சொல்லுங்க. ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும். இந்த விண்ணப்பத்தை பண்ணி முடிச்சு அடுத்த செகண்ட் பாருங்க, வாசிங்க 4ஆம் வசனம். அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது. எப்பொழுது சொல்லுங்க? எப்பொழுது? உங்க விண்ணப்பத்தை, சரியான விண்ணப்பத்தை, உங்களுடைய சரியான உண்மையுள்ள தாழ்மையுள்ள விண்ணப்பத்தை, ஆண்டவரே என்ன பயன்படுத்துங்கப்பா, உமக்கு உண்மையா இருந்தேனே, இன்னும் உண்மையா உமக்கு இருப்பேன் நீங்க சொல்லி முடித்த உடனே எந்த ஏசாயா உங்க வாழ்க்கையில நீங்கள் மரிப்பீர்கள் என்று சொன்னாரோ அதே ஏசாயாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, அவர் ரிட்டர்ன் பேக் போலங்க, இன்னும் வீட்டுக்கு போலங்க, ஆலயத்துக்கு போலங்க. அவருடைய விண்ணப்பம் கேட்டு இவர் போய்கிட்டு இருக்க வழியிலே அந்த முற்றத்தை கடந்து போறதுக்கு முன்னமே, அந்த அரண்மனை விட்டு போறதுக்கு முன்னமே தேவன் பேசுறாரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை பாருங்களேன், நம்ம விண்ணப்பம் பண்றதுக்கு இந்த நெருக்கமான சூழ்நிலையிலையும் தேவனை நம்ம உண்மையா நம்பிக்கிட்டு இருந்தோம்னா, இந்த நெருக்கமான சூழ்நிலை நம்ம தேவனுக்கு உண்மையா வாழ்ந்தோம்னா, அந்த காரியத்தை தேவனுக்கு முன்பாக நம்ம சொல்லணும்னு ஆண்டவர் விரும்புறார். அது நிமித்தமாக தான் தேவன் நம்மை ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக எசேக்கியாவுக்கு ஒரு விடுதலை தந்த போல இன்றைக்கும் தேவன் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கார். கரங்களை நிறுத்துங்க. என் விண்ணப்பத்தை கேட்கணும்னா நான் கிரியை செய்கிறவனா இருக்கணும். என் விண்ணப்பத்தை கேட்கணும்னா நான் உத்தமமா நடக்கிறவனா இருக்கணும். என் விண்ணப்பத்தை கேட்கணும்னா தேவன் எனக்காக யாவற்றையும் செய்கிற காரியத்தின்படி நான் நலமானதை செய்யணும். அந்த வார்த்தையை பாருங்களேன், எப்படிப்பட்ட வார்த்தை. ஏசாயா அந்த வார்த்தை வருங்க. அப்பொழுது சொல்லுங்க, வாசிங்க 5ஆம் வசனம். நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறதாவது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். இப்ப இதே வார்த்தை ஆண்டவர் எனக்கு சொல்றதா சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் என் விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறாரு, என் கண்ணீரை கண்டிருக்கிறாரு. இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினா காலைதோறும் என் நெருக்கம் என் தேவையை சுருக்க பார்த்துச்சு. என் நெருக்கம் என் தேவனுடைய நெருக்கத்திலிருந்து என்னை விலகி போக பார்த்துச்சு. என் நெருக்கம் தேவனை தூசிக்கிற அளவு எனக்கு உருவாச்சு. ஆனாலும் என் உத்தமத்திலே நான் நிலைத்திருந்தபடினாலே தேவன் இன்றைக்கு சொல்லுங்க, உன் விண்ணப்பத்தை கேட்டேன். உன் விண்ணப்பத்தை கேட்கறதுக்கு ஒரு விஷயம் வேணும்னா, உன் நெருக்கத்தின் மத்தியிலையும் நீ தேவனை உண்மையாய் நம்ப வேண்டும். அந்த வார்த்தையை பாருங்க. ரப்சாகே
ஒரு வார்த்தை எசேக்கியா சொல்றான், எசேக்கியாவின் ஜனங்களுக்கு சொல்றான், கர்த்தரை நம்பி இருக்க பண்ணுவான், கர்த்தரை நம்பிக்கொண்டு உங்களை கர்த்தரிடத்திலிருந்து விலகி போக பண்ணுவான். அதை நம்பாதீங்க. இந்த சொல்லுவாங்க உலகத்துல, அடிக்கிற மாதிரி அடிச்சா அம்மி நகரும். சொல்லுங்க, எந்த அடி அடிச்சாலும் இயேசு விட்டு நான் நகர மாட்டேன். எத்தனை இடி விழுந்தாலும், எத்தனை தந்திரம் வந்தாலும், தேவன் மேல வைத்திருக்க நம்பிக்கையிலிருந்து நான் விலக மாட்டேன். தாவீது விலகல, நீங்கள்லாம் விலகக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் சொல்கிறது, யாருடைய தகப்பனாய் தேவனாய் கர்த்தர் சொல்றாரு, தாவீதின் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் கர்த்தர் உரைக்கிறார். அந்த தாவீதை போல நானும் கூட எந்த நிலையிலும் தேவனை விட்டு விலகாதிருப்பேன். உபத்திரவத்தின் மத்தியிலையும் நெருக்கத்தின் மத்தியிலையும் என்னை உண்டாக்கின தேவனை நான் நோக்கி கொண்டிருப்பேன். ஆமென். இந்த எக்ஸ்ட்ரானரி யோபு தான் நமக்கு இந்த மாத வாக்கு தத்துவம். சொல்லுங்க, என் மீட்பர் அவர் மரிச்சிட்டாராங்க? இல்ல, மரித்து விட்டார் என்று தந்திரமாய் பேசுகிற அந்த நிஸ்திரோத்தை ஆராதித்த சனகரிப்பு அதே இடத்தில் மடிந்து போனான். நாமோ ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் இன்றைக்கும் அவருடைய சமூகத்தில் ஆராதிப்பதனால் ஜீவனோடு இருக்கிறோம். இங்கே நாம் அழிப்பதற்கல்ல, அழிவிலிருந்து மீட்பதற்காக தேவன் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அவன் ஆராதிக்க போயிருக்கிறான், அவன் நமஸ்கரிக்க போன அந்த நிஸ்திரோத் அவனை கொன்று போடுவதற்கு ஆயத்தமாக இருந்தது. நம் ஜீவனுள்ள தேவன் நம்மை உயிர்ப்பிக்க ஆயத்தமாக இருக்கிறார். இன்னும் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்க, 8ஆம் வசனம். தாம் சொன்ன இந்த வார்த்தையின்படி கர்த்தர் செய்வார் என்பதற்கு இது கர்த்தரால் உனக்கு அடையாளமாய் இருக்கும். ஆமென். இப்ப எசேக்கியா ஒரு வார்த்தை கேட்கிறார். இது வேற 4ஆம் புத்தகத்துல பாத்தீங்கன்னா அது எசேக்கியா அடையாளம் கேட்டதா இருக்கும், இங்க ஏசியா சொன்னதா இருக்கும். ரெண்டையும் பொதுவா எடுத்துக்குவோம். தேவன் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். இது தேவனுடைய வார்த்தை தான் அப்படின்றதுக்கு இன்றைக்கு நமக்கு தேவன் ஒரு அடையாளத்தை கொடுப்பார். விசுவாசிங்க ஆமென் சொல்லுங்க. யாருக்கெல்லாம் அந்த அடையாளத்தை தேவன் கொடுத்திருக்கிறாரு, கொடுக்க போறாரு. ஆமென். என் விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறார்னா எனக்கு என்ன வேணும்? அடையாளம் வேணும். இப்ப யாக்கோப தேவனோடு போராடி அவரை மேற்கொண்டான்னு சொல்லும்போது யாக்கோபு ஒரு காரியம் கேட்கிறாரு. என்ன சொல்றாரு? அப்படின்னு விண்ணப்பம் பண்றாரு. அதற்கு நான் உன்னை ஆசீர்வதித்து என்னை விட்டு நான் போகும் சொல்லும்போது ஒரு அடையாளம் கேட்கிறார் யாக்கோபு. இந்த அடையாளங்கள் எதற்கு? கிதியோன் ஒரு அடையாளம் கேட்கிறாரு. நீ எழுந்து நீ யுத்தத்துக்கு போனோடனே கிதியோன் ஒரு அடையாளம் கேட்கிறாரு. நீர் தான் என்னோடு பேசுகிறவனால், நீ தான் என்னை அனுப்புகிறவனால் எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறாரு. அடையாளத்தை கொடுக்கிறாரு. இன்றைக்கு ஆண்டவராக இயேசு உங்களுக்கும் எனக்கும் அடையாளத்தை தர சித்தமாக இருக்கிறார். இதுவரை தேவன் உங்களை நடத்தி வந்தவர், இன்றைக்கும் அடையாளத்தை தருவார். அடையாளத்தை எதிர்நோக்கி காத்திருப்போம், அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம். ஆமென். யாருடைய வாழ்க்கையில தேவன் விண்ணப்பத்தை கேட்க போற சொல்லுங்க, சொல்லுங்க. என் வாழ்க்கையில கேட்டிருக்கிறாரு, என் கண்ணீரை தொடச்சிட்டாரு. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நான் இந்த வார்த்தைகளுக்குள்ள நடத்தப்படும் போது, ஆண்டவரே நான் மனுஷனுக்கு முன்பா அழுகல, தேவனுக்கு முன்பா அழுதுகிட்டு இருக்கேன். என் விண்ணப்பம் ஒரு மனுஷன் நோக்கி அல்ல, தேவனிடத்தில் இருக்கிறது. இங்க எசேக்கியா ராஜா ஏசையாவே இப்படி சொல்ல பிறகு ஏசையாட்ட அழுகல, ஏசையா உருவாக்கின தேவன் அழுதாரு. ஆண்டவர் அன்றைக்கு அற்புதத்தை செய்தார். சொல்லுங்க, எழுந்திருப்போம், அப்படியே எழுந்திருப்போம். சொல்லுங்க, சொல்லுங்க. ஆண்டவரே என் கண்ணீரை தொடச்சிட்டீங்க, என் விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறீங்க. அல்லேலூயா. அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை,